போதுமா? ரசம் பொங்கனா இருக்குல்லம்மா? ரசம் பொங்கணுமா? இதான் கொதிக்க விட மாட்டேங்கிறீங்க. கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாம்பார் வச்சுட்டா பொரியலை கடிச்சிக்கலாம். சாம்பார் வைக்கலன்னா பொரியலை போட்டுட்டு ரசம் வச்சு தயிர் இந்த கலராக இருக்குது. இப்போ மிளகாத்தூள் போடுவோம். சிவப்பு கலராக மாறிடும். நல்லா இருக்குமா? போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு அப்படியே யூகத்தில் போட்டு தண்ணி இருக்கு, கொஞ்சம் லைட்டாக இருக்கு. எப்போ தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெரியுது? இங்கே படுத்துருக்கா? செடி எல்லாம் தண்ணி இல்லாமல் ஐயோப்பா செம முள் காசிங்க பாருங்க, முள்ளு கத்திரிக்காய் நம்ம ஆள் இல்லாமல் வாடி போய் கிடக்கு. கீழே பாரு அப்பயுமே வருது. நல்லா நொவ்வலாக இருக்கும். அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு வரலையாட்டுது. நூல்லே போய் நின்றுக்கலாம். சட்டியில் சாப்பாடு போட்டு பேரட்டி எனக்கு ஒரு கை கொடுமா. கொடு. தக்காளி எடுக்கிறியா? மம்மி காலையில் என்ன சமையல்? மக்களுக்கு அப்படி சொல்லிடு. ஏன்னா அது பீக்கங்காவா? ஓகே, பீக்கங்காய் ரெடி பண்ணிட்டேன். ரசம் சாப்பாடு பீக்கங்காய் பொரியல். ரைட், ரெடி ஆயிடுச்சா ரசம்? நல்லா வாசம் அடிக்குதுப்பா. ரசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பீக்கங்காய் பொரியல் சாப்பாடு. அப்புறம் நம்ம கிணறு வேலை பேசியிருந்தோம் இல்லையா, கிணறு வேலையே நடந்துகிட்ருக்கு. அங்கேயும் நம்ம போய் வீடியோ எடுக்கலாம். ஓகே, போகலாமாம்மா? முடிச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு ஓகே. போதுமா? ரசம் பொங்கனா இருக்குல்லம்மா? ரசம் பொங்கணுமா? இதான் கொதிக்க விட மாட்டேங்கிறீங்க. கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்க பாரு, ரசம் கொதிக்கலாமா இல்லை அப்படியே இறக்கணுமான்னு. ஆஹா, நல்லாயிருக்கு கலராக. அது சாப்பாடு. இப்போ காய் அரியணுமா? சரி. ரசம் ஓவர். 5 நிமிஷம் ரசம். அடுத்து பொரியல். ஏம்மா பொரியல் சைடிஷ்க்கு தாம்மா வைப்பாங்க. நீ என்னம்மா மெயின் டிஷ்ஷாக வச்சு எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்க? குழம்பு கடிச்சிக்கிறதுக்கு தானே பொரியல் வைப்பாங்க. சாம்பார் வச்சுட்டா பொரியலை கடிச்சிக்கலாம். சாம்பார் வைக்கலன்னா பொரியலை போட்டுக்கிட்டு ரசம் வச்சு தயிர் ஊற்றிக்கலாம். அப்படி சொல்லி சமாளிச்சிடலாம். இப்படி சொல்லி தான் அப்பாவை ஏமாற்றிக்கிட்டு இருக்க நீ. மம்மி, உனக்குலாம் இந்த சமையல்லாம் யாருமா சொல்லி கொடுத்தா? யாரை பார்த்து செஞ்சு கற்றுக்கிட்ட? நல்லா இருக்குமா, போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு அப்படியே யூகத்தில் போட்டு. யூகத்தில் போடுறியா? இதை நம்பி தான் நாங்கள் டெய்லி சாப்பிட்டுருக்குறோமா? நல்லா இருக்குதுன்னா சொல்ல. இப்போ நல்லா இருக்குதுன்னா அப்புறம் முன்னாடி ட்ரையல் பார்த்துருக்குற எங்களை வச்சு. நீ சாப்பிட்டு வயிறு வலிக்குது. நல்லா இருக்கும் சாப்பிட்டு எல்லாம் இது சொல்லி பிள்ளைங்க வளர்ந்துருக்குங்க. A few moments later. மம்மி, அப்பா வந்துட்டாரட்டது. இது இப்போ நெக்ஸ்ட்டு காயாமா? பீக்கங்காய். இது என்ன பொட்டுக்கல்லாம் போடுற? பொட்டுக்கல்ல இல்லை, பச்சை கலர் பருப்பா? அதுலேயும் போட்டிருக்கிறோமா, இதுலேயும் போட்டிருக்கிற? இது நல்லா இருக்கும். போட்டு அதில் வைப்பாங்க. போட்டால் நல்லா இருக்கும். இது என்ன துவரம் பருப்பா? உளுத்தம் பருப்பா? சாப்பாடு வந்துச்சா? இதில் என்னென்ன போட்டிருக்கோமா? எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, அடுத்து ஆனியன். அவ்வளோதான்.
வணக்கிறது வந்து புதுசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, எல்லாரும் வணக்கிறது தான் அது. இது ஒன்னோட ஸ்டைல். நேரில் பார்க்குறதோட வீடியோவில் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. இப்போ பாரு காய் கலர் வந்து அப்புறம் இப்போ மஞ்சள் கலராக இருக்குது. இப்போ மிளகாத்தூள் போடுவேன், சிவப்பு கலராக மாறிடும். இங்கே பாருங்கள், அம்மாவின் காலை சாப்பாடு. பீக்கங்காய் பொரியல், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது என்னதுமா? தயிர். தயிர் நம்ம மாட்டிலே கறந்த பாலில் வச்ச தயிர். சூப்பராக இருக்குது, கெட்டியாக இருக்குது. இது வந்து ரசம். சூப்பர், அட்டகாசமாக இருக்குது. போ, ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் மக்களே. கேஷிங் பாருங்கள், பீக்கங்காய் பொரியல், பருப்பு சாம்பார் இருக்குது, தயிர் இருக்குது, ரசம் வந்து தூக்க முடியாது, சூடாக இருக்குது, பொரியல் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாம் ரெடி. இன்னும் இதில் என்னம்மா மீதி? தேங்காய் மட்டும் போடணுமா? தேங்காய் மட்டும் திருப்பி போடணும். சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே, டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுமா. டேஸ்ட் சுடுது. பாப்பா. சூப்பராக இருக்குது. இந்த காயோட வாசம் வருது, பீக்கங்காவோட வாசம். தேங்காய் ரெடி போட்டு இறக்கிட வேண்டியதான். இது என்னம்மா எண்ணெய் நல்லா மேலே மிதக்குது. சூப்பராக இருக்குது கலர். ஓகே, இப்போ ஒரு காய் சாப்பிட்டு போரு. சுடு, நானா வேணான்னு சொல்கிறேன். இரு, மொத்தம் வைக்கிறேன். சுடுண்டா. காரம் தானே காய் வந்துச்சு. காய் நல்லா மெல்ற மாதிரி தான் இருக்குது. உப்பு காரம் தெரியாது. தேங்காய் போட்டால் கொஞ்சம் உப்பு லைட்டாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்துட்டு போட்டுக்கோ. நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? ஃபைனல் டச்சு. தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே போடுமா, நல்லாயிருக்கும். சூப்பர். கொட்டாயில் ரைட் ஏரியலன்னா அது டிரான்ஸ்ஃபார்மர் தானே பிரச்சனை. வாங்கண்ணா, காலி ஆகிட்டுருக்கு. கேமரா வந்துருமா? விழுவதில்லை. தண்ணி கடை காட்டுது. ஒரு பக்கமாக கழிட்டு தண்ணி இருக்குது, கொஞ்சம் லைட்டாக இருக்குது. எப்போ தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெரியுது. இன்னும் 2 வெட்டு போயிட்டா கொஞ்சம் அப்படியே மட்டம் அந்த அளவுக்கு தான் மட்டம். இன்னும் ஒரு 2 வெயிட்டு போகணுங்களா? ஆமாம், அப்போ கொஞ்சம் கொண்டு வச்சுக்கிட்டு. என்னம்மா பழம் வச்சுருக்கிற கையில்? இங்கேயே பழுத்துருக்கா? இந்தா. அந்த அப்படி. எங்கம்மா இருக்குது தாரு? எப்படி நீ இதுக்குள்ளே வந்து பார்த்த? ஒரு பழம் தான் பழுத்துருக்க மாட்டேது.
நம்ம மாங்காய் செடி எங்கேம்மா இருக்குது? ஆமாம், இது நடுவில் வச்சு தான் போயிடுச்சு. ஒன்று தான் இருக்குது. அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனில் எதுவுமே இல்லையா? இதெல்லாம் கத்திரிக்காய் செடி வச்சுட்டு எல்லாம் நோவு விழுந்த மாதிரி இருக்காங்க. தண்ணி இல்லையே, இப்போ தானே கிணறு வேலையாகிட்டு இருக்குல்ல, தண்ணி இல்லாதனால இப்போ அப்படி. சண்டை போட கட்டினீங்களா? தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. சுத்தமாக மழையே இல்லை. உங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சிருக்கா? எங்கள் ஊரில் சுத்தமாக மழை இல்லை. எங்கள் ஊர் என்னென்னா நாமக்கல்லில் சுத்தமாக மழை இல்லை. அப்படியே எல்லாம் பாருங்கள், சுற்றி எல்லாம் வெள்ளாமல் எதுவுமே கிடையாது, எல்லாம் காஞ்சி போச்சு. நம்ம கிணறே பார்த்துருப்பீங்க, தண்ணி இல்லாதனால தான் கிணறு மடி வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. வாழை மரம் எல்லாம் காயுது. சுத்தமாக தென்னை மரத்து கூட தண்ணி இல்லையாம்மா? இங்கே பாருமா, கத்திரிக்காய் இருக்குமா, முள் கத்திரிக்காய். நம்ம ஒரு தடவை குழம்பு வச்சோம்ல, செடியெல்லாம் தண்ணி இல்லாமல் ஐயோப்பா செம முள். காசு இங்கே பாருங்கள், முள் கத்திரிக்காய். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் முள் கத்திரிக்காய், போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். எல்லாம் பார், வயல் பார் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி இருந்த வயல் தண்ணி இல்லாமல் காஞ்சி போய் வறண்டு போய் இருக்குது. மாங்காய் மரம் வந்து பாவம் வாடி போய் பாருங்க, தண்ணி இல்லாமல் வாடி போய் கிடக்கு. கீழே பாரு, அப்பயுமே வந்து வருது, துளிர் விடுதான் கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பார்க்கும் போதெல்லாம். பச்சையாக இருக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்கும். சரி, ஓகே, எல்லாம் A few moments later. நல்லா நுவலாக இருக்கும். அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு வரலையாட்டுது. நுவல்லே போய் நின்றுக்கலாம். மக்களே, இங்கே பாருங்கள், நெய் ஊற்றி பருப்பு குழம்பு, பீக்கங்காய் பொரியல், நல்லா சுட இருக்குது. அம்மா வச்ச குழம்பு நல்லா குழம்புல பெரட்டி டேஸ்ட்டாக இருக்குமா, செம்ம டேஸ்ட்டு. அது நெய் வாசம்னா தூக்குது அப்படியே. சாப்பாட்டுக்கு என்றைக்குமே பருப்பு குழம்பு நெய் காம்பினேஷன் பக்காவாக இருக்கும்ல. மக்களை யாருக்கெல்லாம் இந்த சட்டி சோறு பிடிக்கும்? நல்லா குழம்பு செஞ்சு சட்டியில் சாப்பாடு போட்டு பெரட்டி எனக்கு ஒரு கை கொடுமா. கொடு. சட்டி சோறுக்கெலாம் நான் அடிமை. என்ன தான் இதில் டேஸ்ட்டு சாப்பிட்டாலும் நம்ம சட்டி சோறில் இங்கே பாருங்கள், சட்டி சோறு சாப்பிடலாமா? சட்டி சோறு தனியாக பீக்கங்காய் மட்டும் போட்டு பேசிஞ்சிருக்கா. அதான் டேஸ்ட்டு, அது தனியாக தெரியுது. பருப்பு குழம்பு நெய் அது தனியாக தெரியுது. நம்ம பிடி இன்னைக்கு